வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம சோளம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி ஈஸியாக நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா நம்ம சூடு பண்ணிவிட்டு இது கூட மசாலா தடவி நம்ம சாப்பிடலாம். இதை ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். கொஞ்சம் மிதமான சூடில் அப்படியே திருப்பி சூடு பண்ணிவிட்டு வாங்க. இது கார்ன் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா மொத்தமாக பெருசாக வாங்கிடாதீங்க. அது வேக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மெலிசாக இருக்கிறது இருந்தால் தான் நல்லாயிருக்கும், எலசாக இருக்கும். அது இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதே சமயத்தில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கணும், ரொம்ப குண்டாக வாங்கக்கூடாது. கொஞ்சம் டப்புன்னு சத்தம் வர மாதிரி இருந்தால் ஸ்டவ்வை சின்னது பண்ணிடணும். இந்த ரோட்டு ஓரமாக வச்சு கொடுக்குறவங்களாம் கறி வச்சு அடுப்பு மாதிரி கறி அடுப்பு வச்சு பண்ணுவாங்க. நம்மளாம் இப்போ யூஸ் பண்ணுறதுல கறி அடுப்புலாம், அதனால் ஸ்டவ்வில் பண்ணிக்கலாம். ரொம்ப கருப்பாகக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா தடவிடலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க. கொஞ்சம் கால் உப்பு போடணும். மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன்னா 1/4 டேபிள் ஸ்பூனு உப்பு. இதை நல்லா கலந்துக்கோங்க. கையால் இப்படி நல்லா கலந்துருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இப்போ எலுமிச்சை பழம் பாதி கட் பண்ணிவிட்டு இதில் நல்லா தொட்டுக்கணும். தொட்டுட்டு இந்த பாருங்க, இது மாதிரி பண்ணிக்கணும். எல்லாம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் இது பண்ணிங்கன்னா எல்லாம் உள்ளெல்லாம் போய் மசாலாலாம் இறங்கும். அந்த மிளகு உப்பெல்லாம் புளிப்பு மிளகு கூட நல்லாயிருக்கும். காரம் வேணும்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். ஆனால் மிளகு போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா ஹெல்தி. ரெடி ஆகிடுச்சு. 3-4 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிடச்சிதுன்னா வாங்கி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.